சங்காலியா மோட்டார்ஸ் சார்பில் மஹிந்திரா தார் ராக்ஸ் வாகன அறிமுக விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். பிப்டிக் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை போட்டி போட்டுக்கொண்டு சாலையை சரி செய்யாமல் இருப்பதை முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தட்டாஞ்சாவடி தொகுதியில் சாலைகளை சரி செய்ய வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கையெழுத்து இயக்கம் நடத்தியது. புதுச்சேரியில் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்க ஆலோசித்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பெரிய மார்க்கெட் என்று அழைக்கும் குபேர் அங்காடியில் இன்று புதுச்சேரி நகராட்சி மூலம் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக்கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. சங்காலியா மோட்டார்ஸ் சார்பில் மஹிந்திரா தார் ராக்ஸ் வாகன அறிமுக விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த விழாவில் சங்காலியா மோட்டார்ஸ் நிர்வாக இயக்குனர் துரைராஜ் வரவேற்றார். இயக்குனர் கோமதி துரைராஜ் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். முதல்வர் ரங்கசாமி மஹிந்திரா தார் ராக்ஸ் வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்தார். அமைச்சர் லட்சுமி நாராயணன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, MLAக்கள் செந்தில்குமார், சிவசங்கர், போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார், பஸ் உரிமையாளர் சங்க செயலாளர் சதீஷ்குமார், நடிகை ஐஸ்வர்யா தத்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் 7 வண்ணங்களில் கிடைக்கும் தார் ராக்ஸ் வாகனத்தின் ஆரம்ப விலை ரூபாய் 12.99 லட்சம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்டிக் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை போட்டி போட்டுக்கொண்டு சாலையை சரி செய்யாமல் இருப்பதை முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தட்டாஞ்சாவடி தொகுதியில் சாலைகளை சரி செய்ய வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கையெழுத்து இயக்கம் நடத்தியது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட அரசு அச்சக சாலை, ஒழுங்குமுறை விற்பனை கூட சாலை மிக மிக மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக இருந்து வருகிறது. இந்த பிரதான சாலையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை, கலால் துறை, கூட்டுறவு அரிசி ஆலை, பாசிக் பாப்ஸ்கோ, ஒழுங்குமுறை விற்பனை கூடம், வங்கி, கட்டிட தொழிலாளர் நலவாரியம், தட்டாஞ்சாவடி எஸ்டேட், வேளாண் துறை அலுவலகம் ஆகியவை இருந்து வருகிறது. தினசரி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த சாலை மிக மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக இருப்பதால் தினசரி விபத்துகளும் ஏற்பட வருகிறது. இந்த சாலை பிப்டிக் நிர்வாகமும் நகராட்சி பொதுப்பணித்துறை நிர்வாகமும் போட்டி போட்டுக்கொண்டு சாலையை சரி செய்யாமல் இருந்து வருகிறார்கள். எனவே முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு பொதுப்பணித்துறையின் மூலம் சாலைகளை சரி செய்ய வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குழு சார்பில் கையெழுத்து இயக்கம் இன்று வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் கே. சேதுசெல்வம் தலைமை வகித்தார். தொகுதி செயலர் தென்னரசு, மாநில குழு உறுப்பினர்கள் முருகன், செல்வம் எழிலன், தொகுதி பொருளாளர் தனஞ்செழியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி குழு உறுப்பினர்கள் லோகு, ரவிச்சந்திரன், தியாகு ஆரமுது, கிளை செயலாளர்கள் கருணாகரன், வெங்கடேசன், கார்த்திகேயன், சிலம்பரசன், பிரதீபன் மற்றும் ஜம்பு, ராஜேஷ், சண்முகம், ராஜவேல், தணிகைவேல் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு சாலையை சரி செய்ய கையெழுத்திட்டனர். புதுச்சேரியில் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்க ஆலோசித்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி இந்திரா நகரில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் நாள் விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் உழவர்கரை ராஜாவும் கலந்து கொண்டார். தொடர்ந்து இவ்விழாவில் பேசிய அவர், பொதுத் தேர்வில் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 90% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதற்கு ஆசிரியர்கள் தான் காரணம். மாணவர்களுக்கு படிப்பதை தவிர வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் அரசு செய்து வருகிறது. இதற்காகத்தான் கல்வித்துறைக்கு மட்டும் அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது. +1 +2 மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவது போல் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் வழங்க ஆலோசனை வருவதாக தெரிவித்தார். முன்னதாக மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெரிய மார்க்கெட் என்று அழைக்கும் குபேர் அங்காடியில் இன்று புதுச்சேரி நகராட்சி மூலம் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார். தூய்மைப்படுத்தும் பணியின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு காந்தசாமி, காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வம், காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள், மேலும் பெரிய மார்க்கெட் வியாபாரிகள், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. எய்ம்ஸ் Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjurian High Secondary School, Lospet, Pondicherry. For admission, contact 9600421333. பரதநாட்டிய விழா. ஆஸ்திரேலிய மெல்போர்ன் நகரில் உள்ள நாட்டியாலயா நாட்டிய பள்ளி நடனக் குழுவினர் இந்தியாவில் உள்ள பல்வேறு நகரங்களில் தேவி சங்கமம் என்ற பெயரில் பிரதான நாட்டிய கலைஞர் உஷா நந்தினி தலைமையில் நாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இந்த வரிசையில் இன்று மாலை புதுச்சேரி சித்தானந்த சுவாமிகள் கோயில் அரங்கேற்ற மண்டபத்தில் ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து வந்திருந்த 10 பரதநாட்டிய கலைஞர்கள் புஷ்பாஞ்சலி, வர்ணம், தேவி பாதம் மற்றும் தில்லானா என்ற தலைப்பிலான நாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் சிவக்கொழுந்து தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வாழ்த்தி பேசினார். முன்னாள் நீதிபதி அசோகன், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் ரமேஷ், விஜய் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அசோகர் அம்பேத்கர் செம்ம பெரும் பயணம் 2ஆம் ஆண்டு வரவேற்பு நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை சாலை அம்பேத்கர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. ஒற்றுமை, சமத்துவம், சமூக நீதி, உலக அமைதிக்கான பௌத்த பயணம் அசோகர் அம்பேத்கர் தர்ம பெரும் பயணம் 2ஆம் ஆண்டு வரவேற்பு நிகழ்ச்சியை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பௌத்த சகோதரத்துவ கழக தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் தேசிய ஒருங்கிணைப்பாளர் பௌத்த சகோதரத்துவ கழகம் உதிர்வளவன் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலர் தொழிலன், பழனிவேலு, உமாசுதன், அனிதா குமாரி, அன்பிற்குரிய விடுதலை செல்வன், அரங்க கதிரவன், பாலப்பிரகாஷ் சீனிவாசன், புத்த மௌரியா, தேசிய செயலர் பௌத்த சகோதர கழகம் வாசகர் பாரதி பிரபு மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நயினார் மண்டபம், அழகாபுரி நகர் மற்றும் கலைமகள் நகரில் முருகப்பாக்கம் ஏரியின் மதகு வாய்க்காலின் குறுக்கே 4 புதிய பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை
26/9/2024 வெள்ளிக்கிழமையன்று காலை 9 மணியளவில் நடைபெற்றது. இச்சமயம் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு சம்பத் அவர்கள் பூமி பூஜையை துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் திரு ஏ மதிவாணன், இளநிலை பொறியாளர் திரு எம் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஒப்பந்த தொகை ரூபாய் 38,08,340 ஆகும். பணிக்கு முடிக்க வேண்டிய காலம் 6 மாதமாகும். சங்கால்யா மோட்டார்ஸ் சார்பில் மஹேந்திரா தார் ராக்ஸ் வாகன அறிமுக விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். பிப்டிக் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை போட்டி போட்டுக்கொண்டு சாலையை சரி செய்யாமல் இருப்பதை முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தட்டாஞ்சாவடி தொகுதியில் சாலைகளை சரி செய்ய வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கையெழுத்து இயக்கம் நடத்தியது. புதுச்சேரியில் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்க ஆலோசித்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பெரிய மார்க்கெட் என்று அழைக்கும் குபேர் அங்காடியில் இன்று புதுச்சேரி நகராட்சி மூலம் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது.